விதமான ஜெபங்கள் 7 விதமான அற்புதங்களை கொண்டு வந்தது என்று 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாள் மனம் கசந்து கண்ணீருடன் ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்று ஜெபித்தார். கர்த்தர் சாமுவேலை கொடுத்தார். யோனா 2ஆம் அதிகாரத்தில் மீன் வயிற்றில் யோனா ஜெபித்தார். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். யோனாவை மீன் கரையில் கக்கினது. யோனா எழுந்து நினைவேக்கு சென்றார். மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார். ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். கர்த்தர் பட்டணத்தை அழிக்காமல் காத்தார். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நெபுகாத்நேச்சார் ராஜா ஒரு சொப்பனத்தை கண்டார். அதை பூர்ணமாய் நினைவில் கொள்ளவில்லை. சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார். தானியேல் கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். கர்த்தர் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் வெளிப்படுத்தினார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போகவிடேன் என்று போராடினான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவன் பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றினான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எலியா ஜெபித்தார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி வியாதிப்பட்டிருந்த எசேக்கியா ராஜாவிடத்தில் நீர் மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். ராஜா ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்தார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். எசேக்கியாவை சுகப்படுத்தி 15 ஆண்டுகள் கூட்டி வாழ செய்தார். லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாக கெச்சமனே தோட்டத்தில் ஜெபித்தார். பிதாவே, என் சித்தம் அல்ல உன் சித்தமாக கடவது என்றார். பின்பு ஒரு தூதன் வந்து அவரை தேற்றினார். பிதாவின் சித்தத்தின்படி இயேசு நமக்காய் மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இன்றும் நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.